friends, welcome to my channel. Today நம்ம ஒரு food blog பார்க்க போறோம். என்ன ரெசிபினா yummy-யான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பிரியாணி, வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமா இருக்கும். வாங்க இந்த சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி கொரியாண்டர் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கருப்பு இல்லைனா வெள்ளை எள்ளு எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ 3 மினிட்ஸ் ஆகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஒரு மிக்சர் பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடர் ஆக்கிக்கோங்க. அப்புறமா நம்மளோட கத்திரிக்காவை இந்த மாதிரி எக் ஷேப்பில் அதோட பாட்டமில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை வதக்குறதுக்கு கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்ல எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 கத்திரிக்காய் கிட்ட ஆட் பண்ணுறேன். நல்ல குட்டி சைஸாக இருக்கிற கத்திரிக்காவை எடுத்துக்கோங்க. நல்லா கத்திரிக்காயில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நல்லாவே தொடச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இனி இதை நல்லாவே இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளோட கத்திரிக்காவை எவ்வளோ நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ 8 நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள், நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு. இனி இதை செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருங்க. நம்மளோட கத்திரிக்காய் இதோ ரெடி ஆயிடுச்சு. இனி அதே கடாயில் நம்ம தாளிச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லாவே கிண்டி விட்டுக்கோங்க. நம்மளோட வெங்காயமும் நல்லாவே வதங்கணும். ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு. இனி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும். இனி இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி ஒரு மிக்சர் பிளெண்டரில் ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட தக்காளியோ மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. நல்லாவே பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இனி இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே சாட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனைகள் போகும். அப்புறமா ஒரு 1/2 கப் புளி கரைச்சல் ஆட் பண்ணிக்கோங்க.
இனி இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு இனி குழம்புக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்மளோட குழம்பு சூப்பராக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இனி இதில் நம்ம வதக்கி வச்சுருந்தா நம்மளோட கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க. அப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிட்டு என் லிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொதிச்சிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஆயில் எல்லாமே நல்லாவே செப்பரேட் ஆகிட்டு, உங்களுக்கு குழம்பு ரொம்ப புளிப்பாக தோணிச்சுன்னா ஒரு பீஸ் சின்ன ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆட் பண்ணல, அது ஆப்ஷனல் தான். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட யம்மியான எண்ணெய் கத்திரிக்காய் ஃபார் பிரியாணி இதோ ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணச்சுல. தேங்க்யூ.